வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் இதயம் பலமாக இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதயம் நம்முடைய உடலை, உயிரை இயக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பு. ஸோ இந்த இதயத்தை ஆரோக்கியமாக நம்ம பாதுகாத்துக்கிறது நம்மளுடைய கடமை தான். அதை எப்போதுமே ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாகும். அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதயத்தினுடைய இயக்கம் தடைபட்டால் கூட மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பலவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டு மனிதர்களினுடைய அன்றாட நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்படும். அதனால் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். புதிய மூலிகைகள் நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய இதயம் பலமாக இருக்கும். நமது தினசரி உணவில் உப்பு மற்றும் கொழுப்பு சார்ந்த உணவுப் பொருட்களுக்கு பதிலாக மூலிகை தாவரங்களை அதிக அளவு சேர்த்துக்கொண்டோம் அப்படின்னா இதயம் உள்ளிட்ட நிறைய உடல் உறுப்புகள் வந்து அதனுடைய செயல்பாடு தங்கு தடையின்றி சீராக இருக்கும். அப்போ நம்ம இயற்கை உணவுகளை வந்து எடுத்துக்கணும். பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகளை எடுத்துக்கணும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம காய்கறிகள்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா தினமும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். காய்கறி சூப் வந்து மாலை நேரங்களில் எடுத்துக்கொள்ளலாம். பிரேக்ஃபாஸ்ட் டைம்லேயே நம்ம எடுத்துக்கலாம். இதே நம்ம கீரைகளை சாப்பிட்றோம் அப்படின்னா சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு கீரையை வந்து நம்ம சாப்பிட்டே இருக்கலாம். பழங்களை தினமும் நம்ம எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு பழங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். கருப்பு சோயா பீன்ஸ் நம்மளுடைய இதயத்தை வந்து பலப்படுத்தும். கருப்பு சோயா பீன்ஸில் அதிக அளவிலான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஃபோலேட், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், மெக்னீசியம் உள்ளிட்ட சத்துக்கள் எல்லாம் நம்மளுடைய பிபியை கண்ட்ரோல் பண்ணும். அதாவது நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போது நம்ம அந்த கருப்பு சோயா பீன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நார் சத்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு மற்றும் கொழுப்பினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும். பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் ப்ராப்ளம் எல்லாமே நமக்கு கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ இதை நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்கள் மிக இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும். சீரான ரத்த ஓட்டம் இருக்கும். சீரான இதய துடிப்பு இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையுமே ஏற்படாது. கேன்களில் அடைக்கப்பட்ட கருப்பு சோயா பீன்ஸ்களை தண்ணீர் கொண்டு அலசும் போது அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்புகளை நம்மளால் நீக்க முடியும். அந்த மாதிரி நம்ம நீக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இது நம்மளுடைய இதயத்தை பலம் பெற வைக்கும். சால்மன் மீன் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதயம் நமக்கு பலமாக இருக்கும். இதய பாதுகாப்பிற்கு சால்மன் மீன் வந்து ஒரு மிகச்சிறந்த உணவாக இருக்கின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. சால்மன் மீனில் அதிகளவு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் வந்து நம்மளுடைய பிபியை கண்ட்ரோல் பண்ணும். சுகர் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணும். இதய துடிப்பை வந்து சீராக வைத்திருக்கும். ட்ரைக்ளிசரைடுகள் மற்றும் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களினுடைய வேலை. வாரத்தில் நம்ம 2 தடவை வந்து பார்த்தோம்னா சால்மன் மீனை எடுத்துக்கொள்ளலாம். அதிகமாக எண்ணெயில் வறுத்து பொரித்தெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மிதமான எண்ணெயில் நம்ம பயன்படுத்தும் போது இது இதயத்துக்கு நல்லது. ஸோ இந்த சால்மன் மீனை சேலட் மாதிரி மற்ற காய்கறிகளோட சேர்த்து கூட எடுத்துக்கொள்ளலாம். இது நம்மளுடைய இதயத்தை வந்து பலப்படுத்தும். டியூனா மீன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நம்மளுடைய இதயத்தை பலப்படுத்தும். ஸோ டுனா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதய பராமரிப்பில் சால்மன் மீனை அடித்து நமக்கு பெரிதும் ரெக்கமெண்ட் பண்ணப்படுறது வந்து இந்த டியூனா மீன் தான். ஸோ இது வந்து டியூனா வகைகளை மற்ற டியூனா மீனை ஒப்பிடும்போது ஆல்பகோர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை டியூனா மீனில் அதிக அளவு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இது இதய பராமரிப்பில் முக்கிய பங்கு வகிக்குது. டியூனா மீன் வந்து கேன்கள் அடைக்கப்படும் போது அது எண்ணெயில் வைக்காமல் அது சார்ந்த நீரிலேயே வைக்கப்படுறதால இது ஒரு ஆரோக்கியமான மீன். நம்மளுக்கு வந்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலத்தை கொடுத்து இதயத்தை பராமரிக்கும். ஆலிவ் ஆயில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நம்மளுடைய உணவுகளில். ஸோ ஆலிவ் ஆயில் நம்ம வாங்கணும் அப்படின்னா அது ஒரு 6 மாதத்துக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிடணும். அப்போ வந்து அதனுடைய இருப்பு நாள் வந்து நமக்கு குறையாது. மருத்துவ நன்மையும் நமக்கு கிடைக்கும். அதிக கொழுப்பு பொருட்கள் இருந்திருக்கக்கூடிய ஆலிவ் இலைகளிலிருந்து இந்த ஆலிவ் எண்ணெய் பிரித்தெடுக்கப்படுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்த குழாய்களினுடைய பராமரிப்பு மற்றும் அதனுடைய செயல்பாடுகளுக்கு உதவிகரமாக இருக்கும். வெண்ணெய் உள்ளிட்டவைகளுக்கு பதிலாக நம்ம அந்த ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்தணும் அப்படின்னா இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால், அந்த தேவையில்லாத கொழுப்பினுடைய அளவை வந்து சிறந்த முறையில் கண்ட்ரோல் பண்ணும். இதை கொண்டு நம்ம நிறைய உணவுகளை செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். வால்நட் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரூட் பொறுப்புகளை நம்ம பயன்படுத்தும் போது இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம தினந்தோறும் கொஞ்சமாக அக்ரூட் பொறுப்புகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கொழுப்பினுடைய அளவை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதயத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் குறைச்சிக்கலாம். ஏன்னா அக்ரூட் பொறுப்புகளில் அதிக அளவு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள், தாவர ஸ்டீரால்கள், நார் சத்துக்கள் இருக்குது. இதெல்லாமே கொலஸ்ட்ரால் சத்துக்கள் வந்து அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சிப்ஸு, குக்கீஸு, பிஸ்கெட்ஸு இதுக்கு பதிலாக இந்த அவகேடோ அதே இந்த அக்ரூட் பொறுப்புகள், அவகேடோ பழமெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் பலம் பெற ஆரம்பிக்கும்.
பாதாம் பருப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். பாதாம் பருப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பாதாம் பருப்புகள் காய்கறி, மீன், சிக்கன் உள்ளிட்ட அந்த நிறைய உணவுகளோட சேர்த்து சாப்பிட்லாம். இல்லைன்னா நம்ம காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அந்த பாதாமை காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் தோலை நீக்கிட்டு சாப்பிட்லாம். இது தாவரங்களினுடைய ஸ்டீரால்கள், இதில் இருக்கக்கூடிய நார் சத்து இதயத்திற்கு நிறைய ஆரோக்கியமான மருத்துவமை கொடுக்கும். அதே போல் இதயத்திற்கு இதம் அளிக்கக்கூடிய கொழுப்புகள், நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் பாதாமில் இருக்குது, கெட்ட கொழுப்புகள் கிடையாது. ஸோ நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை மட்டும் நமக்கு கொடுத்து மாரடைப்பு, பக்கவாதம் உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகளை சரி பண்ணிடுது பாதாம் பருப்பு. அதனால் பாதாம் பருப்பையும் தொடர்ந்து நம்மளுடைய இதயம் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கோங்க. இதயத்தை பராமரித்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ், டென்ஷன், படபடப்பு இல்லாமல் நலமோடு இருங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.